இனிமே உன் கூட சேர்ந்து டிராவல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கு எனக்கு நடந்த கல்யாணம் ஒரு விபத்தாதாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஐஸ்வர்யாவுக்கு பெயின் வந்துருது. அவங்க கௌதம் ஃபோன் பண்றாங்க. நான் கௌதம் ஃபோன் அட்டன் பண்ணல. பக்கத்துல சித்ரா உட்காந்துட்டு வேணாம் அவ ஃபோன் எல்லாம் எடுக்காத, நம்ம எங்க போறோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வேவ் பார்க்கறதுக்காக கூப்பிடுவா, ஃபோன் எடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட ஃபோன் எடுக்கல. அவங்க ரொம்ப வழியில துடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அதை மகாதா ஃபோன் அட்டன் பண்றாங்க. அப்ப வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அக்காவுக்கு வழி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோடீஸ்வரியும் அவங்க ஹஸ்பண்டும் உங்களை நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்க வீட்டுல இறக்கி விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கோடீஸ்வரி ஃபோன் பண்ணல, சரி நம்ம நாளைக்கு காலையில போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யாவோட பாட்டி சொல்றாங்க, இல்ல பயப்படாதீங்க, இது வந்து சூட்டு வழியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிவு பண்ணிடுறாங்க. இங்க வந்துட்டு கௌதமும் சித்ராவும் பேசிட்டு நடந்து வராங்க. இவ வேற இப்ப போனவன சண்டை போடுவாமா, ஏன் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. அவளா ஒரு ஆளா வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தவனும் கோடீஸ்வரி வந்து சட்டையை பிடிச்சிடுறாங்க. என்னன்னு இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஏய் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சட்டையை பிடிச்சு சண்டை போடுறாங்க. ஏன்னா நான் என்ன பண்ண உங்க பொண்ணை அப்படின்னு சொல்லி கௌதம் கேக்குறாரு. ஆமா, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை தனியா இப்படி வீட்டுல விட்டு போயிருக்கீங்க, அவ போன் பண்ணி கூட போன் எடுக்கல, அவளுக்கு இப்ப வலி வந்துச்சு, இப்ப சூட்டு வலிங்கிறதுனால பிரச்சனை இல்ல, நிஜமாவே அவளுக்கு டெலிவரி பெயின்னா என்ன செய்யறது, நீங்களா இருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன செய்யறது, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உங்களெல்லாம் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப கௌதம் சொல்றாரு, அப்படி உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்தா நீங்க கூட்டிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே, அவள் எதுக்கு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா மேல இருந்து வராங்க. நான் போக மாட்டேன், நான் இங்கேதான் இருப்பேன், குழந்தை பிறக்க வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன், பிறந்தாலும் இங்கேதான் இருப்பேன், நீ திருந்தி நம்ம குழந்தை நீ நானும் சந்தோஷமா வாழத்தான் போறோம், அது வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன், உன்னை திருத்தாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆமா ஆமா அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. அவங்க அம்மாவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லயே நீங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. இல்லம்மா நான் பாத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானம் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அனாமிகா என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அனாமிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த விஜய் வந்து எப்படி நம்ம வழி கொண்டு வரலாம், சாப்பிடறதுல ஏதாவது கலந்து கொடுத்து அவனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான், ஏன்னா நம்ம மேல சந்தேகத்துல தானே இருக்கான், அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவனுக்கு வந்து ஃபுட்ல ஏதாவது கலந்து கொடுத்துட்டு மயக்க மருந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு அவனை நீ வந்து என்ன இப்படி பண்ணிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லிதான் இனிமே இப்படி இவங்கிட்ட தப்பிக்க முடியும், ஒருவேளை ஆனா இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, ஸோ அவன் சாப்பாடுல அல்லது ஏதாவது குடிக்கிறதுல கலந்து வச்சுட்டு நம்ம இங்க இருக்கக்கூடாது, நம்ம இல்லாதப்ப அவன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேற யாராவது கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அனாமிகா. ஆனா விஜய் வந்துட்டு ரொம்பவே அலர்ட் ஆயிட்டாரு. எப்படியாவது இவ வாயால நான் பிரெக்னெண்டா இல்ல போய் தான் சொன்னேன் அப்படிங்கறது அவ வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு முடிவுல இருக்காரு. அனாமிகாவும் வந்துட்டு நீ தெரிஞ்சு நடிச்சிட்டு இருக்கல்ல, நீயும் அந்த பிரபாவும் சேரவே கூடாது, உங்களை சேரவே விட மாட்டேன், நீ என் கூட தான் சேரணும், என் பேச்சை தான் கேட்கணும், அதுக்கும் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.